வீடு சேல்ஸ். பெரம்பலூர்ல லோ பட்ஜெட்ல வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ. நிறைய பேர் நம்ம கால் பண்றாங்க, 40 லட்சத்துல வீடு கிடைக்குமா, 50 லட்சத்துல வீடு கிடைக்குமா, 55 லட்சத்துல வீடு கிடைக்குமா, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பர்ச்சேஸ் அண்ட் பில்டுன்ற கான்செப்ட்ல வித் பேங்க் லோன் ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது எந்த லொக்கேஷன்ல வரப்போகுது அப்படின்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வித் இன்டீரியரோட சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து 38 லட்சமும், வித்தவுட் இன்டீரியரோட 35 லட்சமும், டபுள் பெட்ரூம் வீடு வித் இன்டீரியரோட 53 லட்சமும், வித்தவுட் இன்டீரியர்ல 48 லட்சமும், ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடு வித் இன்டீரியரோட 60 லட்சமும், வித்தவுட் இன்டீரியரோட 56 லட்சமும் நம்ம கோட் பண்றோம். இதான் நம்மளுடைய பிளான். 22 ஃபீட் பை 27 ஃபீட். டோட்டலாக ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 594 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். 12.25 அடிக்கு 5.25 அடி. அண்ட் இது வந்து ஒரு லிவிங் ரூம். லிவிங் ரூம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். 11.5 அடிக்கு 10 அடி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லிவிங் ரூம் பெருசாக வேணும்னாலும் இந்த வாலை இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இந்த சிட் அவுட்டில் இருக்க ஸ்பேஸை நம்ம லிவிங் ரூமுக்கு எடுத்துக்கலாம். லிவிங் ரூமில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியருக்கு இந்த வீடை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக எல்லாமே மினிமலாகவே இருக்கும். ஸோ வந்து டிவி யூனிட் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பாட்டமில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு கவுண்டர் ஸ்டோரேஜ். அதே மாதிரி பேக் ட்ராப் வந்து நம்ம எதுவும் வந்து பேனலிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு பிளாஸ்டிங் வித் லைட்ஸ்லேயே வந்து நம்ம இதை ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப மினிமலாக இருக்கும். அண்ட் இது சோஃபாவோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்ட் எலமெண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்னதாக ஒரு பெட்ரூம், 11.5க்கு 9 அடி. ஸோ பெட்டோட பேக் ட்ராப் இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். நம்ம இதில் வந்து ஒரு 2 ஷட்டர் இருக்கக்கூடிய ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் வித் லாஃப்ட்டும் இதில் இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டோட பேக் ட்ராப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு லைட்ஸ் கொடுத்து அதை டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்து அதில் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இதுக்கான அட்டாச் டாய்லெட். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டார் கேஸு கீழே வந்து ஒரு 4 சீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் கொடுத்துருப்போம். இது கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் இருக்கும். பட் எசென்ஷியலாக நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கட்லரி யூனிட், ஒரு தாலி பேஸ்கெட் அண்ட் ஒரு பிளேட் பேஸ்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஆயில் புல்லோட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம உட்டனில் வந்து நம்ம லேமினேட் பண்ணியிருக்கோம். ஓவர்ஹெட் கவுண்டர் வந்து நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். நம்ம இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இங்கே ஏறினோடனே இங்கே வந்து ஒரு ஃபாயர் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு லைப்ரரி ஏரியா இல்லை ஸ்டடி ஏரியா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் பொறுத்து நம்ம வந்து இதை டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இது கீழே இருக்கக்கூடிய அதே பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெட்டோட பேக் சைடு வந்து நம்ம வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பேனலிங் வித் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம். இதில் வந்து வார்ட்ரோப்க்கு வந்து 2 ஷட்டர் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ப்ரொஃபைல் ஷட்டர் வித் கிளாஸ். அண்ட் இதுக்கான அட்டாச் டாய்லெட். இது வந்து இன்னொரு பெட்ரூம் 11 feet 6 inches by 10 feet 10 inches. இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு பேக் சைடு வந்து நமக்கு வந்து இன்டீரியர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப செலவும் பண்ணக்கூடாதுன்றதுனால ஜஸ்ட்டு வந்து வித் டெக்ஸ்சர் பெயிண்ட்லேயே நம்ம வந்து இது வந்து நம்ம நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே பெட்டுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வார்ட்ரோப் வரும் வித் லாஃப்ட்டும் நமக்கு இதில் வந்துடும். இந்த பெட்ரூமோட ஃப்ரண்ட் விண்டோ மட்டும் நமக்கு வந்து அலுமினியமில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து சன்ஷேட் இருக்காது. இதுதான் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர். ஸோ இங்கே வந்து ஒரு எல் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். கண்டினியூ டு இது இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து நம்ம ஒரு பேண்டு மாதிரி பேரப்பெட் வால் வரலையும் நமக்கு போகும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் ஹேண்ட்ரெயில் கொடுத்துருப்போம். எதுக்குன்னா இந்த ஒரு போர்ஷன் வந்து நம்ம வந்து சைட்லேருந்து இன்சர்ட் பண்ண மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் எஃபெக்டில் இருக்கும். நமக்கு இந்த எல் வந்து இந்த ரூமை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இந்த சைடில் இருந்து ஒரு பாக்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண இருக்கக்கூடிய மாதிரி இந்த எலிவேஷன் வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் 4 ரோட்லேருந்து அரியலூர் போகிற வழியில் பூமணம் திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் அங்கேருந்து நேராக உள்ளே போகணும். இதுதான் அந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் தான், இந்த லேஅவுட்டில் தான் நம்ம இதை ப்ரப்போஸ் பண்ணுறோம். லேஅவுட்டில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளாட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற பட்ஜெட்டில் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம். இந்த லேஅவுட்டுக்கு அரியலூர் ரோட்லேருந்தும் வரலாம் அண்ட் சென்னை பைபாஸ் ரோட்லேருந்தும் வரலாம். ஸோ அதுக்கான பாதையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட், இந்த ஏரியா பிடிச்சிருக்குன்றவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு என்கொயரிக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.